சிந்திச்சது, பேசியது, எழுதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. தமிழ் சனிய, தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. சரி, நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு? எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை? அந்த கோட்பாட்டை மால்தஸுக்கு முன்பே இந்த மண்ணில் சிந்திச்சு செயலாக்கம் செய்ய வைக்க வேண்டும் என்று போராடியவர் ஐயா பெரியார் அவர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை பாராட்டி பேசியிருக்கும் பழைய வீடியோக்களை நெட்டிசன்கள் மீண்டும் வைரல் செய்து வருகின்றனர். தமிழை சனின்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினார்? அம்பே ஒரு எதிரி, இளங்கோவடிகள் ஒரு எதிரி, இந்த திருவள்ளுவன் ஒரு எதிரி. கல்லிறக்க என் தோட்டத்துல அனுமதி இல்லை. அதுதான் அறிவுள்ளவன் செய்யும். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? தமிழ்நாட்டிலேயே உண்மையா விதையை வந்து நேசிச்ச ஒரு ஆள் நீங்க மட்டும் தானே. அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் பாச நேசம்லாம் வேற, கொள்கை கோட்பாடு முரண் வேற. நீங்க இவ்வளவு சண்டை நடந்துக்கிறது திருப்பி மறுபடியும் பெரியார கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல? ஒரு கேள்வி தானே தம்பி. உலகத்துல மொழியில் இருந்தா எல்லாமே பிறகுது. நான் அந்த மொழியை பேசுறதுனால தான் நான் தமிழன். அந்த மொழியை நீண்ட காலமா பேசுறேன். நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ்ற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது. அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது. அப்போ மொழிதான் எனக்கான கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், மரபு, கலாச்சாரம், வழிபாடு, வரலாறு, அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது. அந்த மொழியே வந்து சனி, கூப்ப, காட்டு மிராண்டி மொழி. உங்க தமிழ் தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு? உங்க தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா, அப்ப திருக்குறள், இந்த இந்த இது சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறுநூறு, 1810, பரிபாடல், இந்த சங்க இலக்கியங்களாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்க தமிழ் தாய் படிக்க வைக்கலையே. தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினாரு? சனியன்ல தானே எழுதுனீங்க. நீங்க என் மொழியவே இழிவாயி அது ஒண்ணுமில்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம், அப்புறம் என்ன சீர்திருத்தம், அப்புறம் என்ன அரசியல் இருக்கு? எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ, மகளோ, அக்காவோ, தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதி தானே சொல்றீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? ஆமா, நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை. அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போராடினாரு. உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாங்க. மூட பழக்கங்களில் மூழ்கி சாதி மத சாக்கடைக்குள் சிக்கி மீள எழ முடியாத இழிநிலையில் இருந்த எம் மக்களை அந்த அறியாமை இருள் நீக்கி அறிவு ஒளி பாய்ச்சி இந்த சமூக மேம்பாட்டிற்கு அரும்பாடு ஆற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள். பெண்ணடிமைத்தனம் என்கிற பெருங்கொடுமை பன்னெடுங்காலமாக இந்த நிலத்தில் இன்று வரைக்கும் கூட புரையோடி போன புற்றாக இருக்கிறது. பெண்களுக்கான உரிமைக்கு சிந்தனை வித்திட்டு அதுக்கு பெரும்பாடாற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள். அவர்கள் போராடினார்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு சட்ட வரைவை கொடுத்து செயல்வடிவம் கொடுத்தார்கள்.
இதெல்லாம் வரலாற்று பெரும் நிகழ்வு, மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மைகள். இன்று வரையும் கூட இன்னும் சிற்சில ஊர்களில் இரட்டை கொலை முறை இருக்கு. மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று அந்த பேதம் பார்க்காத ஒரு சமநிலை அந்த சமூகம் படைக்கத்தான் எண்ணற்ற மத முன்னோர்கள் போராடினார்கள். அந்த வரிசையில் முதன்மையான ஒரு தலகர்த்தாவாக, தளபதியாக நின்று களத்திலே போராடிய புரட்சியாளர் ஐயா பெரியார் அவர்கள். ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்கிற அந்த சுகம் அனுபவிப்பானால் அது மனநோயை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்கிற, உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் அதை போலவே தனக்கு கீழே, தங்களுக்கு கீழே யாரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று போதித்தவர் ஐயா பெரியார் அவர்கள். அதேதான் நல்லா அம்பேத்கர் சொல்றார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இந்த மனநிலைக்கு வந்து விட்டால் சமூகத்தில் எந்த ஏற்றத்தாலும் இருக்க போறது இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.